பிசியோதெரபி பண்ணியும் 2 months கழிச்சு பெயின் வருது, ஏன் சார்? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. இந்த வீடியோவில் சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணுறதுங்க. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் இது வரைக்கும் பண்ணால் போதும், பெயின் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினச்சி லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணாமல் எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு ரீசனாக இருக்கலாம். செகண்டு, பெயினை கோலாக வச்சுக்கிறது. பெயின் குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை சரியாக போயிடுச்சுன்னு பிலீவ் பண்ணுறதுனால மறுபடியும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது பெயின் வருது, அப்போ உடனே நீங்கள் ப்ராப்ளம் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்பி ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி அன்சாட்டிஸ்ஃபை ஆகுறது. தேர்டு, கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ சேம் ரொட்டீன், சேம் ஒர்க் பண்ணுறீங்க, சேம் கிச்சன் ஒர்க் பண்ணுறீங்க, சேம் 8 hours சிட்டிங் ஜாப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடிக்குவேட்டான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு அதை ட்ரைன் பண்ணுற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகாமல் பெயின் மட்டும் குறைஞ்சோடனே மறுபடியும் அதே ஒர்க் பண்ணுறதுனால பெயின் அப்படியே இருக்கலாம். ஃபோர்த்து, கமிட்மெண்ட். ஸோ ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி ரிவ்யூவும் கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா பெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி கூட ஃபெயில் ஆகும். இட்ஸ் நாட் அ டாக்டர் ஃபால்ட்.